கோவை தொழிலதிபரிடம் மும்பை போலீசார் என கூறி பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை மத்திய பிரதேசம் சென்று கோவை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து வந்திருக்கின்றனர். 2 நாட்களில் 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல் கோவை போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கோவை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் ஜார்ஜ். இவரை வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்ட ஒருவர் மும்பை பந்த்ரா நகர் காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் ஆதார் கார்டை பயன்படுத்தி பல வங்கிக் கணக்குகளில் மோசடி செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வழக்கில் நீதிமன்ற அனுமதி பெற்று கைது செய்ய இருப்பதாகவும் அடுத்தடுத்து பேசியவர்கள் ஜார்ஜை மிரட்டி உள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யாமல் இருக்க பணம் கேட்ட நிலையில் முதல் கட்டமாக 67 லட்சம் ரூபாயினை ஜார்ஜ் மோசடி நபர்கள் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய நிலையில் வங்கிக்கு பணம் எடுக்க ஜார்ஜ் சென்றுள்ளார். என்ன தேவைக்காக பணம் எடுக்கப்படுகின்றது என வங்கி மேலாளர் கேட்டபோது மிரட்டல் தகவலை தெரிவித்துள்ளார் ஜார்ஜ். வங்கி மேலாளர் அறிவுரையின் பேரில் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஜார்ஜ் புகார் அளிக்க போலீசார் விசாரணையில் இறங்கினர். இதில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் சர்மா, முகுல் சந்தல், அனில் ஜாதவ் ஆகியோர் சம்பந்தப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து கோயம்புத்தூர் தனிப்படை போலீசார் மத்திய பிரதேச மாநிலம் குனா மாவட்டத்தில் இருந்த 3 பேரையும் மும்பை போலீசார் உதவியுடன் கைது செய்து கோயம்புத்தூர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இவர்களிடம் இருந்து குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட லேப்டாப், செல்போன், சிம் கார்டுகள், வங்கிக் கணக்கு ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் இந்த கும்பல் மீது 12 மாநிலங்களில் 52 சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கும்பல் கடந்த 2 நாட்களில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு பண பரிமாற்றம் செய்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த மோசடி கும்பல் பண பரிவர்த்தனைகளுக்காக பல்வேறு வங்கிக் கணக்குகளை வைத்திருந்ததுடன் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஆன்லைன் கிரைம் தொடர்பான மோசடியில் ஈடுபடுவதற்கு தனியாக பயிற்சி பெற்று இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அதிகாரிகளை பணம் கேட்டு மிரட்டுவதற்கு தனியாக ஒரு டீம், பெறப்படும் பணத்தை விரைவாக செல்போன் செயலிகள் மூலம் வேறு கணக்குகளுக்கு மாற்றுவதற்கு தனியாக ஒரு டீம் என தனித்தனியாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த கும்பல் ராஜஸ்தான் மற்றும் ஜெய்ப்பூர் பகுதிகளில் இருந்து இயங்கி வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். முதற்கட்டமாக 8 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு ஜார்ஜிடம் வழங்கிய போலீசார் மீதி பணத்தை வங்கிக் கணக்குகளில் இருந்து மீட்க முயற்சி செய்து வருகின்றனர். இவர்கள் பின்னணியில் வட மாநிலங்களில் பல குழுக்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கைதான 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.